இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். அகத்திய மாமுனிவர் அருளிய கடலுக்குள் மறைந்திருக்கும் சுறாக்களின் சக்திகளை ஈர்க்கும் ரகசியம் பத்திதாங்க இன்னைக்கு சுருக்கமா பார்க்க போறோம். அதாவது, இந்த சுறாக்கல்லோட ஆற்றலை நாம ஈர்த்தா வாழ்க்கையில வெற்றியும் ஞானமும், ஏன் தன்னை உணர்ற ஆற்றலும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சடங்கு முறை இருக்கு. அதுல 3 முக்கியமான விஷயங்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதலாவது, புனித நீராடல். இது ரொம்ப முக்கியம். தூய மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கூடவே வேப்பிலை, துளசி, வில்வ இலைச்சாறு இதையெல்லாம் கலந்து உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு கடல்ல குளிக்கணும். அப்போ நவக்கிரக காயத்ரி மந்திரங்களை சொன்னீங்கன்னா கிரக தோஷங்கள் எல்லாம் விலகிடும். 2வது, சரியான நேரமும் இடமும். பாருங்க, இது அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல தான் செய்யணும். அதுவும் ஒவ்வொரு தீதிக்கும் 3 நாள் தொடர்ந்து செய்யணும். ஏன்னா இந்த நேரத்துல தான் கடல்ல சுறாக்கல்லோட அதிர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்குமா. குறிப்பா கதிர்காமம்ங்கிற இடத்துல அதோட சக்தி உச்சத்துல இருக்குன்னு சொல்றாங்க. 3வது, சில துணை பயிற்சிகள். குளிச்சு முடிச்சதும் ஞானம் கிடைக்கிறதுக்கு அருகம்புல் சாறு குடிக்கலாம். உடல் நலம் சரியாக ருத்ராட்சமும் விபூதியும் ஊற வச்ச தண்ணியில தேனும் எலுமிச்சியும் கலந்து பருகலாம். இதெல்லாம் செஞ்சா நோய்கள் குணமாகறதோட வாழ்க்கையில வெற்றியும் நிச்சயம். ஆக சுருக்கமா சொன்னா, சரியான நாட்கள்ல மூலிகைகளோட கடல்ல நீராடி மந்திரம் சொல்றதுதான் சுறாக்களின் சக்தியை பெறறதுக்கான வழி. சித்தர்களோட இந்த ஞானச் செய்தி எல்லாருக்கும் வழிகாட்டட்டும். அதனால இத வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு எல்லா சமூக வலைத்தளங்களையும் பகிருங்க. இது முதல் தர உயர் புண்ணியத்தை தரும். இதுக்கு பதிப்புரிமை எதுவும் இல்லை. இது எல்லோருக்கும் பொதுவானது. சித்தர்களின் அருள்வாக்கை பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். ஓம். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வ